என்ன எடுத்து பெஸ்ட்டா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். செல்வி சேப்பாளர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ போடுறோன்னா மிளகாத்தூள் அரைக்க போகணும் விழுப்புரம். நாங்கள் வந்து 1/2 கிலோ மிளகாத்தூள் அரைச்சினோம். இந்த பழி இப்படி வச்சிடலாம், இது இப்படி வச்சிடலாம். இது என்ன அப்படின்னு பார்க்க ரீபண்டாயில் என்ன எத்தனை மணிக்கு போன பெரியம்மா? நானா 1 மணிக்கு போனேன் விழுப்புரம். 1 மணிக்கு போயிட்டு எத்தனை கடை வண்டி கடைக்கு போனார் பெரியப்பா. டயரு எவ்வளோ வேலை ரேட்டுன்னு கேட்கறதுக்கு போனார். அங்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் மல்லி கடைக்கு போனோம். அதுக்கப்புறம் கலசுக்கு, அதுக்கப்புறம் மிளகா கடைக்கு போனோம். போயிட்டு மிளகா சாமான் அங்கே தான் வாங்கிட்டு வந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு காய்ச்சல். இது வந்து 2 பாயிண்ட் வாடகை சுடலாம். அதுதான் டக்குன்னு கொல்லி போனியா? அது போல் நான் எருவாரி கொட்டை போனேன். இது புரியுதா? இது பார்க்கலாம். இந்த சாக்கு பிடிச்சி இதில் என்ன பெரியப்பா காய்கறி கட் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. 3 கத்தி வாங்கி கொடுத்து. மொத்தமாக எத்தனை கடைக்கு பெரியம்மா போனீங்க? மொத்தமாக எத்தனை இது போனீங்க? 8 நாங்கள் ஒரு நாங்கள் எங்கே மொத்தமாக எங்கே கிடைக்கும் அப்படியே மல்லிகையில் தான் அப்படி எல்லாமே வாங்கிட்டு. இது ஒரு எண்ணெய் ஊற்றத்துக்கு பெரியப்பட்டாப்பா வந்து பெரியம்மான்னு சொல்லுவோம். பெரியம்மா நேற்று நாங்களும் இதேமாரி தான் வாங்கினோம். இந்த கப்பா கேட்டால் இது வாங்கி கொடுத்தாரு. இது நம்ம வீட்டு ஏற்கனவே இருக்குது சின்னதாக. 5 டப்பா வாங்கி கொடுத்தாரு. 6ன்னு தெரியும். இது ஒரு 5 டப்பா வாங்கி கொடுத்தாரு பெரியப்பா. அதுக்கப்புறம் நாங்கள் நேற்று நாங்கள் அதை பார்த்து இது நாங்கள் வந்து ரோஸ் கலர் தான். நாங்கள் காய்கறி வந்து ரேட்டு சொல்லுங்கள். இது நான் சொல்கிறேன். ஏன் போட்டுருக்காங்க 200 அது மாதிரி காமிக்காது. நானே வச்சு 240 ரூபா. 240 அவர் பிளாஸ்டிக் தான் வாங்கி தரேன்னாரு பெரியப்பா. டக்குன்னு உடச்சிக்கும் அதெல்லாம். அதுதான் இது வாங்கி தரேன். நெக்ஸ்ட் வேறு பொருளோட வத்தி பெட்டி எப்போ வெளியே வச்சா? 6 டப்பா வாங்கி கொடுத்துருக்காருப்பா. வா பிளாஸ்டிக் 3 கலர் ஒன்றுல ஒன்றுன்னா ரேட்டு தெரியுமா? 27 ரூபா ஒரு டப்பா. இது வந்து கீ செயின், குசி பின்னு. இரு மொத்தமாக எவ்வளோன்னு சொல்கிறேன். இது எல்லாமே பில்லை காமிச்சிடுறேன் கொடு. இங்கே பாருங்கள், கோனு, அக்காவுக்கு எங்கள் அம்மா கீ செயினு, ஐப்ரோ வைக்கட்டு, ஊக்கு, மொத்தமாக எவ்வளோ ஆகிக்கணும் பார்க்கலாமா? மொத்தமாக 261 ரூபா. சொல்லுங்க. 3 கத்தி நான் சொன்னல, 3 கத்தி நான் ஒரு கத்தி ஒரு மாரி இருக்குது. கத்தி எதுனா தேடப்படுறோம்ல, இது 2த்துக்கும் இது ஒன்றுக்கு மட்டும் மூடிக்குது, அதுக்கெல்லாம் மூடியே இல்லை. இது வேற இது வேற 51 ரூபா. அந்த கத்தி கம்மி. இதுவும் 51 ரூபா. எல்லாமே ஒரே ரேட்டா? இது இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 140. 2 இது 51 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் புறா எங்கள் வீட்டு எதுக்கு இருந்துச்சு, நாங்கள் பிடிச்சி வச்சு. அடுத்தது துணி பவுடர் 1 கிலோ வாங்கி கொடுத்து. இது வந்து தேங்காய் எண்ணெய் முடிச்சு. இதுதான் இது வந்து பாஸ்மதி ரைஸ் 2. இது வந்து ரவை ஒன்று வந்து சாப்பாடு கிண்டி சாப்பிட்றதுக்கு, ஒன்று வந்து கேசரி பவுடர் தமிழுக்கு கிண்டி தரத்துக்கு ரவை. இது வந்து என்னது கலக்கிறதுக்கு, தயிர் எதுனா கலக்கிறதுக்கு இது ஒன்று வாங்கி கொடுத்தாரு. சாமி ஒன்றுக்கு பிடிச்சி குங்குமம் வச்சிடலாம். நாளைக்கு ஒரு சாம்பு தான் குடிப்போம். அது வந்து அந்த கடையில் இல்லை, கிரீம்ஸ் இல்லை, அதனால வந்து சீக்கிரம் வாங்கிட்டோம். காஃபி வச்சுக்கலாம். 1 கிலோ வெல்லம், மைதா 1 கிலோ,
கடலைப்பயிறு 1/2 கிலோ. நாங்களாம் பேக்கிங் அவங்களே பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி வாங்கினேன். நீங்கள் அப்படியே பார்த்து வாங்கினீங்களா? ஆமாம், அது வாங்கலாம் இது வாங்கலாம் தமிழ் எல்லாமே ஒரே ரேட்டு தான். இதில் இன்னும் 5 ரூபா கம்மியாக இருந்துச்சு சொன்னார். சரி வாங்கிக்கலாம். எல்லாத்துலேயும் நெக்ஸ்ட் என்ன முட்டை? இது மல்லிகை பொருள் தான். துவரம்பரு, கடுகு எல்லாமே இது தான் இருக்குது. டக்குன்னு எடு பார்க்கலாம். திக்குடு ஐயோ அப்பா செம்ம வெயிட். இது வந்து 350 ரூபாய் என்னமோ 5 லிட்டர் திக்குடு. துணி போயிட்டு 1 கிலோ பச்சை பயிறு 3 கிலோ துவரம்பரு 2 கிலோ துவரம்பரு. பச்சை பயிறு, துவரம் பயிறு, கொட்டு. அல்லோசிக்கா இல்லோசிக்காவா? சந்தூர் சோப்பு வாங்கினீங்களே பேனு தரல. பெரியம்மா சந்தூர் சோப்பு கொடுத்துப்பாங்களே அந்த நிறைய சந்தூர் சோப்புக்கு பேனா கொடுத்துப்பாங்களே வாங்கினீங்களா? ஒரு வாட்டி அது எப்போனாதான். இது வந்து பெரிய கல்ல. இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தில அன்னைக்கு வீட்டில் வந்து பெரிய கல்ல வெள்ளம் வாங்கி வந்துச்சு. 1 கிலோ பொட்டுக்கடலை வாங்கி கொடுத்து இது டீஸ்பூன் பெரியப்பா எப்போ பாரு செகண்ட் ஷிஃப்டில் இது ஒரு கரண்டே கேட்காது. இதனால நீ வாங்கி கொடுத்தேன் கடைக்கு போயிட்டு. அடுத்தது இது வந்து பட்டாணி. வெள்ளை பட்டாணி சின்ன பட்டாணியா? சின்ன கடலை மொசக்கொட்டை பட்டாணி. இது வாங்கி வந்தேன். அது விநாயகர் சதுர்த்திக்கா? இப்போ வந்து எங்களுக்கு வேறு சோப்பு மாற்றிக்கிறாரு பெரியப்பா. அம்மான்னு சோப்பு ஏபிச்சுங்க. இப்போ இந்த சோப்பு குடிங்க. இந்த சோப்பு என்ன பேர் பார்க்கணும்னு இது வந்து அக்கா சோப்பு. மைசூர் சந்தால் சோப். மைசூர் சந்தால் சோப். இது வந்து சபீனா பவுடர். எடுத்து சபீனா பவுடர் நான் கூட சபீனா வந்து அடுத்தது இது வந்து சவுரிச்சி 1/2 கிலோ வாங்கி வச்சு. இந்த இட்லி பொடி ஊட்டது இதான் காசு குடிக்கிறான். அதனால 2 இட்லி பொடி வாங்கி கொடுத்துருக்கேன். போனாட்டி பெருசு வாங்கினீங்க, இந்த வாட்டி நான் தெரியுது. நான் தமிழகத்தில் நல்லா அழகாக தான் எடுக்கணும். தமிழ் அழகாக எடுக்கணும். அதுதான் ஒன்று அழகாட்டம் எடுக்கணும். இது வந்து இந்த மிளகாத்தூள் 2 துணி சோப்பு போடுறேன். நான் வந்து 2 வாங்கி வச்சுருக்கிறேன். மிளகா சோப்பு, இது மஞ்சள் தூள், 2 மீன் மசாலா, 3 மீன் மசாலா வாங்கிட்டாரு. இது வந்து மட்டன் மசாலா வந்து பெரிய மிளகு ஒன்று வந்து மிளகு தூள் அவ்வளோதான் வச்சு. அடுத்தது அப்புறமா போய் கேசரி செய்யணும். அப்படியே எடுத்து அரிசி கழுவி போட்டு வந்துடும். அப்புறமா வந்து இது பண்ணலாம். நம்ம விட அந்த அரிசி போட்டு வந்து